So question 50. Prove that என்ன சொல்லிக்கிறோம் sin A sin A divided by secant A plus tan A minus 1 plus cos A divided by cosecant A plus cot A minus 1 equal to 1. See, important 3 mark or 4 mark question, the theory question. Important. L plus side. எது லென்த் டேமோ அதுதான் நம்ம எடுக்க போகிறோம். சரி, இப்போ என்ன வேணும்? இருக்கிற டைம் அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்க. எல்லாம் சிங்கிள் டைம் என்னென்ன வருமோ அதை கன்வெர்ட் பண்ணணும். சீக்கன் ஏ ப்ளஸ் டேன் ஏ மைனஸ் 1 ப்ளஸ் காஸ் ஏ டிவைடட் பை சீக்கன் ஏ ப்ளஸ் காட் ஏ மைனஸ் 1. ஓகேவா? அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு sin A divided by secant A எப்படி எழுதலாம்? in terms of cos எழுதலாம். அப்போ 1 by cos A plus tan A எப்படி எழுதலாம்? sin A by cos A minus 1 plus already இங்கே cos A இருக்கு divided by இங்கே என்ன எழுதலாம்? cosecant வந்து 1 by sin A எழுதலாம். plus இது cot A வந்து cos A by sin A எழுதலாம். cos A by sin A எழுதலாம். minus 1 எழுதலாம். சரிங்களா? என்ன டவுட் இருக்குதாமா அப் டு திஸ் ஸ்டெப்? எது டவுட் இல்லை? இதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரி, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்சிஎம் தான் எடுக்கிறாங்க. டினாமேட்டர் நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்குது, டினாமேட்டர் அப்படியே எல்சிஎம் எடுக்கிறீங்க. என்னாச்சு? இது காஸ் ஏ, இது காஸ் ஏ, இது பிரச்சனை கிடையாது. இங்கே வெறும் 1 இருக்குது, அதனால இதோட காஸ் ஏ மல்டிப்ளை பண்ணி காமனாக எடுத்துடுறீங்க. அப்போ என்னாச்சு? 1 ப்ளஸ் sin A, அந்த காஸ் ஏ எல்சிஎம் எடுத்தனால இங்கே காஸ் ஏ வரும். ஓவரால் டிவைடட் பை காஸ் ஏ, அதே மாதிரி அடுத்தது ப்ளஸ் காஸ் ஏ டிவைடட் பை இங்கே என்னாச்சு? 2 sin A இருக்குது, நோ இஷ்யூஸ். அப்போ இதுக்கு மட்டும் sin A மல்டிப்ளை. சார் ஒரு டவுட் சார். சொல்லுமா. ரெண்டுக்குமே காஸ் ஏ இருக்கு. ஓகே சார், புரியுது சார். அதே மாதிரி இங்கே ரெண்டுக்குமே sin A இருக்குது, இதுக்கு மட்டும் எல்சிஎம் எடுக்கும்போது இதுக்கு மட்டும் sin A மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ என்னாச்சு? 1 ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் sin A டிவைடட் பை sin A. கரெக்டாமா? இப்போ என்ன பிரச்சனை? இது வந்து டினாமேட்டரோட டினாமேட்டர். நான் சொன்னேன் இது டினாமேட்டரோட டினாமேட்டர், அதனால இது நியூமரேட்டருக்கு போயிடும். அதே கான்செப்ட் தான் இங்கே டினாமேட்டரோட டினாமேட்டர், அதனால நியூமரேட்டருக்கு போயிடும். சரிங்களா? அப்போ என்ன ரிசல்ட் கிடைக்குது நம்மளுக்கு? sin A இன்ட்டு cos A டிவைடட் பை 1 ப்ளஸ் sin A மைனஸ் cos A ப்ளஸ் இங்கே என்னச்சுமா? cos A, அந்த sin A மேலே போச்சுன்னா cos A இன்ட்டு sin A டிவைடட் பை என்ன கிடைக்குது? 1 ப்ளஸ் cos A மைனஸ் sin A. சரியாம்மா? சரி, இப்போ இது வரைக்கும் ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ என்னன்னா sin A இன்ட்டு cos A, இங்கேயும் sin A இன்ட்டு cos A, cos A இன்ட்டு sin A ஆகும், sin A இன்ட்டு cos A ஆகும், ரெண்டு சேம் தான். அதனால என்ன பண்ண போகிறேன்? ரெண்டுக்கும் காமனாக sin A இன்ட்டு cos A காமனாக எடுத்துட்டேன். அப்போ காமனாக எடுத்து என்ன கிடைக்கும்? கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுக்கு காமனாக எடுத்தனால இங்கே என்ன கிடைக்கும்? 1 ப்ளஸ் sin A மைனஸ் cos A கிடைக்கும். அதே மாதிரி இங்கே என்ன கிடைக்கும்? அந்த sin A cos A வெளியே எடுத்துட்டேன், அதனால் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் cos A மைனஸ் sin A கிடைக்கும். எனக்கு டவுட் இருக்குதாமா? ஓகே சார். இல்லை சார். சரி, இதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப் மட்டும் போட்டு படிக்கிட்டா ஓரளவுக்கு ஒரு 50 to 70% இந்த ப்ராப்ளம் முடியுது. ஸோ 1 டிவைடட் பை ஃபஸ்ட்டு டைம் எது பிரச்சனை கிடையாது, அப்படியே வச்சுக்கோங்க. sin A மைனஸ் cos A ப்ளஸ் 1 டிவைடட் பை, ஸோ இதுக்கு இங்கே என்ன இருக்குது? sin A
மைனஸ் காஸ் ஏ இருக்குல்ல, அப்போ இதுவே நான் சார். என்ன பண்ண போகிறேன், சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ பண்ண வேணும். அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மைனஸ் டேமை நான் வெளியெடுக்கிறேன். எதுக்கு? இது ரெண்டுக்கு காமனாக மைனஸ் டேம் வெளியெடுக்கிறேன். ஏன்னா இதே கான்செப்டுக்கு எனக்கு வேணுங்கனால நான் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டுக்கும் மைனஸ் டேம் காமனாக எடுக்க போகிறேன். அப்போ என்னாச்சு, 1 மைனஸ் வெளியே எடுத்துட்டா இந்த டேம் என்ன எழுதலாம், சைன் ஏ மைனஸ் காஸ் ஏன்னு எழுதலாமா? ஓகே சார். அடிஷன் பண்ணதில்லை, எது டவுட் இல்லை. இல்லை சார். ரீசனு இந்த டேம் கான்செப்டுக்காக எனக்கு இது வேணும், அதனால அந்த எடுத்துக்கிறேன். சரிங்களா? சார். ஓகே ஓகே. இப்போ நம்ம ஈஸி தான், இனிமேட்டு எல்சிஎம் எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். தான் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ. எல்சிஎம் எடுக்க தெரியுங்களா? எல்சிஎம் என்ன சொன்னேன், சிஸ்ட் கிராஸ் மல்டிபிள். அப்போ டினாமினேட்டரில் அதே டைம் இருக்கும். அப்போ சொல்லுங்கள், 1 மைனஸ் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. இங்கே என்னாச்சு, ப்ளஸ் சைனு 1 ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. கரெக்டாக தானே? ஏதாச்சும் டவுட் இருக்கு? ஏதாச்சும் டவுட் இருக்குதாம்மா? இல்லை இல்லை சார். இல்லை. ஓகே. இப்போ இங்கே என்ன கிடைக்கும் சொல்லி பார்க்கலாம். டினாமினேட்டர் அப்படியே இருக்கும். என்னாச்சு, 1 ப்ளஸ், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், 1 ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. டவுட் இருக்குதாடா? கரெக்டா? ஏதாச்சும் டவுட் இருக்குதா பாரு. சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ. சொல்லுமா கண்ணு, இது என்னாச்சு, 1 மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ. அப்போ இந்த டைம் இந்த டைம் இந்த டைம் இந்த டைம் கட் ஆயிடும். கரெக்டுங்களா? ஓகே சார். அப்போ என்ன கிடைக்குது, 1 ப்ளஸ் 1 1 ப்ளஸ் 1 எவ்வளவு, 2 2 டிவைடட் பை. சி இது என்ன ஃபார்மேட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏ ப்ளஸ் இந்த ஓவரால் டைம் என்ன எழுதலாம், பின்னு எழுதலாம். சரிங்களா? அதே மாதிரி இது என்னது, ஏ மைனஸ் இந்த ஓவரால் டைம் என்ன எழுதலாம், பி எழுதலாம். ஏன்னா சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ ரெண்டு சேம் தான். பட் என்ன ஃபார்முலா வருது, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கான்செப்ட் கிடைக்கும். கரெக்டாமா? சார். சரி, அப்போ ஏ வேல்யூ பி வேல்யூ சப்மிட் பண்ணுங்க. அப்போ ஏ வேல்யூ பி வேல்யூ சப்மிட் பண்ணுங்க, என்ன ஆகுது, தட் இஸ் ஈக்குவல் டு, சரி என்னடா கிடைக்குதுக்கு என்ன, சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ. இங்கே என்னாச்சு, 2 ஏவோட வேல்யூ என்ன, 1 1 ஸ்கொயர் வந்து 1 தான், 1 ஸ்கொயர் 1 மைனஸ் இங்கே என்ன கிடைக்கும், சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஓவரால் டினாமினேட்டர். கரெக்டாடா? டவுட் இருக்குதாம்மா? இல்லை சார். இது வரைக்கும் இல்லை. சரி, அடுத்த ஸ்டெப் பார்க்கலாமா? அடுத்த ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க, சார் வா வா வா, என்ன சொல்லு. சார் மேல எப்படி சார் 2 வந்துச்சு? ஏண்டா நீங்க கேன்சல் பண்ணிருக்கீங்க. ஓகே. இந்த டிக் பண்ண 1 நம்பர் டிக் பண்ணிக்கிற மாதிரி மேலே டிக் பண்ணால் ரெண்டு காமன், ரெண்டுக்கு காமனாக கூட்டினா 1 1 + 1 2. கரெக்டாமா? சார். இங்கே பாரு, மைனஸ் சைன் ஏ மைனஸ் சைன் ப்ளஸ் சைன் ஏ. அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் காஸ் ஏ. அப்போ காஸ் ஏ கட் ஆயிரும், சைன் ஏ கட் ஆயிரும். கரெக்டாமா? ஓகே சார். அப்புறமே நீங்கள் 1 + 1 தான், அந்த 1 + 1 தான் 2 கிடைக்கிறோம். ஓகேவாமா? சார் இங்கே சார் கீழே இந்த பிளாக்ல எழுதி இருக்கிறதுல சைனே பிளஸ் காஸ் 1 மைனஸ் சைனே பிளஸ் காஸே த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிருக்கீங்க. ஆமா, 1 மைனஸ் அதான்டா a + b, a + b இன்டு a மைனஸ் b. இது கான்செப்ட் புரியுதுடா, a + b. சார் அப்ப வந்து a² - b² தான் சார். அப்ப a ஓட வேல்யூ என்னடா, அத இங்க எழுதிக்க மாதிரி a² - b². அப்ப இங்க a ஓட வேல்யூ என்ன, 1 a = 1. நல்லா ஆச்சுங்க. a = 1 and b = என்னது, sin a மைனஸ் காஸ் ஏ. ப்ளஸ் போட்டுனா ஓகே, थैंक यू. இங்க மைனஸ் வரும், நான் ப்ளஸ் போட்டேன், மைனஸ் போட்டுலாம். थैंक यू மா. வேற என்ன டவுட்? வேற இல்ல சார். சூப்பர்மா, थैंक यू. சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு, கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, அப்போ என்னாச்சு, sin a இன்ட்டு காஸ் ஏ என்ன கிடைக்குது, 2 டிவைடட் பை 1 மைனஸ் இது என்னது, a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சொல்கிறாங்க. என்ன கிடைக்கும்,
sin square கரெக்டுங்களா a சார் plus cos squared a minus 2 sin a into cos a. ஐடியா ஓகேவா என்ன டவுட் இருக்குதா? இல்ல சார் புரியுது சார். That is equal to sin a into cos a 2 divided by 1 minus sin square plus cos square 1 minus 2 sin a into cos a. கரெக்டாக தானே? அவ்வளோதான் கடைசி ஸ்டெப் வந்துருச்சு. sin a into cos a divided by into 2 divided by அந்த மைனஸ் சைன் உள்ள கொண்டு போயிருங்க. மைனஸ் உள்ள போனால் என்ன ஆகும்? minus 1 plus 2 sin a into cos a. கரெக்டாமா? சார் சொல்லுமா சொல்லு. சார் 1 minus 2 sin a cos a எப்படி சார் வந்துச்சு? a plus b whole square ஃபார்முலா தான் சொன்னேன். a plus b the whole square ஃபார்முலா எழுதிருக்கீங்க மேல. whole square கரெக்ட்டுங்களா? அப்ப minus 2ab கரெக்ட்டுங்களா? இங்க a square plus b square minus 2ab கரெக்ட்டுங்களா? அப்ப a ஓட வேல்யூ என்ன? a வந்து sin a, b வந்து cos a. அப்ப 2 sin a into cos a. சார் ஆனா கீழ அந்த கீழ எழுதி இருக்கறதுல 1 minus 2. அப்ப 1 minus cos square plus sin square வேல்யூ என்ன? ஒண்ணு தானே? ஓகே சார். cos square plus sin square வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அது வந்து 1 அதனால 1 போட்டுக்கிறேன். கரெக்ட்டாமா? ஓகே சார் 1 minus 2 sin a cos a. ஓகே. இப்போ என்ன பண்ணிக்கிறேன்? மைனஸ் உள்ள மல்டிப்ளை. இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப என்ன பாருங்க அடுத்த ஸ்டெப் sin a into cos a மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணாலும் இந்த 1 இந்த 1 கட் ஆயிரும். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? 2 divided by 2 sin a into cos a. அப்ப என்னாச்சு? இந்த 2வும் இந்த 2வும் கட் ஆயிரும். இந்த sin a-வும் இந்த sin a-வும் கட் ஆயிரும். இந்த cos a-வும் இந்த cos a-வையும் கட் ஆயிரும். That is end of result வந்து நமக்கு என்னது? 1. That is end of result equal to 1. That is RHS. So very important problem. Maybe கூட கேட்கலாம். ஸ்டெப்ஸ் நிறைய இருக்குது. கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் இல்லாத அந்த a minus